பள்ளி சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணை நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த உத்தரவு தொடர்பான முழு பின்னணி என்ன? சுரேஷ் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலகம் தாலுகாவில் உள்ள கனியாமூரில் ஒரு தனியார் பள்ளி மாணவி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3வது மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து 4 நாட்களுக்கு பிறகு பள்ளி வளாகத்தில் பெரும் கலவரம் பிடித்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு அமைப்பினர் கலவரத்தில் ஈடுபட்டு பள்ளிக்குள் நுழைந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்து எரித்ததுடன் பொருட்களை திருடி சென்றனர். இந்த சம்பவங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையை வேறு புலனாய்வு குழுவுக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த பள்ளியின் தாளாளர் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் சம்பவம் நடந்து 20 மாதங்கள் கடந்தும் கூட இந்த மாணவியினுடைய தாய் மற்றும் வன்முறை தூண்டியவர்கள் எவரையும் விசாரணை செய்யவில்லை என்றும் வழக்கில் இறுதி அறிக்கையானது இன்னும் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த கலவரம் தொடர்பான வழக்கின் விசாரணை நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதேபோல மனுவுக்கு பதிலளிக்கும்படி சிறப்பு புலனாய்வு குழுவுக்கும் சின்னசேலம் காவல் ஆய்வாளருக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.